Hello students, welcome back to Sapphire Blue Chem Spark. இன்னைக்கு செஷன்ல நாம structure of atom அந்த சாப்டர்ல இருந்து shapes of orbitals பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். From quantum numbers we know well ஒரு ஷெல் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு சப்ஷெல் இருக்கும். சப்ஷெல்ல நாம SPDF அப்படின்னு சொல்றோம். அந்த சப்ஷெல்லுக்கு ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ஆர்பிட்டல்ல மேக்ஸிமம் ஒவ்வொரு ஆர்பிட்டலையும் 2 எலக்ட்ரான் தான் அகாமடேட் பண்ண முடியும். பட் SPDF அப்படின்னு போறப்போ for a given value of n, the principal quantum number, நமக்கு L value n number of L value இருக்கும்னு தெரியும். n number of L value னா n equal to 1 னா L க்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். அப்போ m க்கும் ஒரு வேல்யூ தான் இருக்கும். n equal to 1 L0 m0 னு மாறிடும். ஏன்னா m ஓட வேல்யூஸை அசிமுத்தல் குவாண்டம் நம்பர்ல இருந்து தான் கால்குலேட் பண்ணுவோம். அது -L through 0 to +L னு இருக்கும். அப்ப L வேல்யூவே 0வா இருக்கிற போது நமக்கு m வேல்யூவும் 0 னு மாறிடும். இதே L equal to 1 இருந்தா m க்கு 3 வேல்யூஸ் இருக்கும். -1 0 +1 னு இருக்கும். அப்போ L equal to 1 னா that is the p சப்ஷெல்லுக்கு எத்தனை ஆர்பிட்டல் இருக்கும்னா 3p ஆர்பிட்டல் இருக்கும். இவங்க நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், அவங்களோட டைரக்ஷன் வேரி ஆகும்னு சொல்லியிருக்கோம். அப்போ டிஃபரண்ட் டைரக்ஷன் இருக்கும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஷேப்பும் இருக்கும். சிமிலர்லி d ஆர்பிட்டல் எடுக்கிற போது L வேல்யூ 2 கிடைக்கும். அப்ப m வேல்யூ 5 கிடைக்கும். -2ல இருந்து +2 இன்க்ளூடிங் 0 எடுத்துப்போம். f எடுக்கிற போது நமக்கு 7 வேல்யூஸ் கிடைக்கும். அது -3ல இருந்து +3 வித் 0 ஓட வரும். ஸோ f சப்ஷெல்லுக்கு L வேல்யூ 3 இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பேஸ்ட் ஆன் திஸ் கான்செப்ட் we are going to discuss about the shapes of orbital. The first one, shapes of s orbital. s orbitalக்கு நாம சொன்னது போலவே L equal to 0ன்றப்போ m equal to 0. அப்ப m க்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு அப்படின்னா சப்ஷெல் s க்கு has only one orbital. s subshell that contains only one orbital, அதுதான் நாம s orbital அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த s orbital பார்த்தோம்னா spherically symmetrical-ஆ இருக்கும். அதோட shape is spherically symmetrical. And இங்க இந்த around the nucleus, அப்போ probability of finding electron in all the direction from the nucleus எப்படி இருக்கும், சேமா இருக்கும். அதே சமயம் நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல பார்க்கிற போது அவங்களோட எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும். நியூக்ளியஸ்ல இருந்து ஃபார் ஆக ஆக எலக்ட்ரான் டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும். ஸோ அட் த சேம் டைம் the size of the orbital யாரை பொறுத்து இருக்கும், given principal quantum நம்பரை பொறுத்து இருக்கும். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வேரியாக size of the orbital சேஞ்ச் ஆகும், எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட்டல் சேஞ்ச் ஆகும். இது எல்லாமே நாம குவாண்டம் நம்பர்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ சைஸ் ஆஃப் ஆர்பிட்டல் பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை தான் டிபெண்ட் பண்ணும். பட் ஒன்லி ஒன் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கல் ஆர்பிட்டல் தான் அங்க பிரசன்ட் ஆகி இருக்கும். ஸோ சைஸ் ஆஃப் எஸ் ஆர்பிட்டல் வித் n கொடுத்தோம்னா 1s orbital less than 2s orbital less than 3s orbital less than 4s orbital னு வரும். இங்க 1 2 3 4ன்றதெல்லாம் பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை சொல்லும். அப்ப பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இன்க்ரீஸ் ஆக சைஸ் ஆஃப் த s ஆர்பிட்டல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சோ இந்த ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கல் ஆர்பிட்டலை ஒரு பிக்டோரியலா எப்படி கொடுக்கலாம்னா this is the way to represent. இது நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல பார்த்தோம்னா எலக்ட்ரான் டென்சிட்டி மேக்ஸிமமா இருக்கும். இத ஒரு பவுண்டரியா தான் நம்ம கன்சிடர் பண்றோம். இந்த பவுண்டரிக்கு பக்கத்துல பார்க்கறப்ப எலக்ட்ரான் டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அப்ப எப்பவுமே எலக்ட்ரான்றது நியர் டு நியூக்ளியஸ் மேக்ஸிமமா இருக்கும். நியூக்ளியஸ்ல இருந்து டிஸ்டன்ஸ் அதிகமாகிற போது அங்க எலக்ட்ரான் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது நமக்கு 1s ஆர்பிட்டல். இதே நான் 2s ஆர்பிட்டல் டிரா பண்ணேன்னா அங்க 1s ஆர்பிட்டலும் இருக்கும், அது கூட 2s ஆர்பிட்டல் இருக்கும். அப்ப 1s ஆர்பிட்டல் இந்த இன்னர் டாட்டட் லைனை கொடுக்கிற போது நமக்கு வெளியில இருக்கிறவங்க 2s ஆர்பிட்டலா இருப்பாங்க. இதை நான் பவுண்டரியா கொடுக்கிறேன். இந்த பவுண்டரிக்குள்ளதான் யார் இருப்பாங்க, எலக்ட்ரானோட டென்சிட்டி இருக்கும். ஓகே, இப்போ இந்த 1s ஆர்பிட்டலுக்கும் 2s ஆர்பிட்டலுக்கும் இடையில இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க there is no probability of finding electron. அந்த ரீஜியன்ல
ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் ஜீரோவா இருக்கும். அதை தான் நாம நோடல் சர்ஃபேஸ்னு சொல்றோம் அல்லது நோடுன்னு சொல்றோம். அதே 1s ஆர்பிட்டலுக்கு there is no node. 2s ஆர்பிட்டல் போற போது we have one node. அப்ப 3s ஆர்பிட்டல் போனோம்னு சொன்னா we will have two nodes. சோ அதையும் இங்க ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். இதுதான் நமக்கு 1s ஆர்பிட்டல். நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி மேக்ஸிமமா இருக்கும். அடுத்து 2s ஆர்பிட்டல் 1sல இருந்து 2s ஃபார் ஆகும். இப்போ 1sக்கும் 2sக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் நமக்கு ஜீரோ நோடல். இத நாம நோடல் பாயிண்ட் அல்ல இத நாம நோடல் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம். இங்க நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் ஜீரோ. இப்போ 2sல இருந்து 3s வரும்போது இந்த ஸ்பேஸ் நமக்கு நோடல் ஸ்பேஸா இருக்கும். அங்கேயும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் ஜீரோ ஆகும். அப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுற போது நம்பர் ஆஃப் நோடல் சர்ஃபேசஸும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்பர் ஆஃப் நோட்ஸ் s ஆர்பிட்டலுக்கு கால்குலேட் பண்ணனும்னா we have to consider the formula n-1. என்னன்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அதுல இருந்து ஒரு யூனிட் லெஸ் பண்ணோம்னா நமக்கு நம்பர் ஆஃப் நோட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் n = 5 இருந்ததுன்னா இதுக்கு நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்னவா இருக்கும்? 5 - 1 = 4 நோட்ஸ் இருக்கும்னு சொல்லலாம். ஓகே, so in 1s the probability of finding electron is maximum near the nucleus. அதே சமயம் and decreases. probability of finding electron decrease ஆகுது எப்போ? distance from the nucleus increase ஆகுற போது. again the probability of finding electron increases for 2s orbital. யாருக்கு பக்கத்துல தான் மேக்ஸிமமா இருக்கும்? நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல. நியூக்ளியஸ்ல இருந்து ஃபார் ஆகுற போது அங்கேயும் நமக்கு probability density decrease ஆக ஆரம்பிக்கும். so the intermediate region where the probability of finding electron is zero, அதை என்ன பேர்ல சொல்றோம்? நோடல் சர்ஃபேஸ் னு சொல்லலாம் அல்லது simply node அப்படினு சொல்லலாம். so for any ns orbital the number of node is given by n-1. s ஆர்பிட்டலுக்கு ஆல்ரெடி நம்ம சைஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். this is n வேல்யூ இன்க்ரீஸ் ஆக s ஆர்பிட்டலோட சைஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதே இது நாம எனர்ஜின்னு சொல்ற போது எனர்ஜி ஆஃப் த s ஆர்பிட்டல் ஆல்சோ இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் principal quantum number. So we can write energy of the s orbital increases as the distance from the nucleus increases. Distance from the nucleus increases, now that is nothing but the principal quantum number. அப்ப principal quantum number increase ஆக நியூக்ளியஸ்க்கும் s ஆர்பிட்டலுக்கும் இடையில இருக்கிற distance அதிகமாகும். அப்போ energy of the s orbitalum increase ஆகும். So the s orbital of higher energy is also symmetrically spherical மட்டும் தான் இருக்கும். சோ இத ஜஸ்ட் பிக்டோரியலா ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். இந்த சென்டர்ல இருக்கிறவங்க நமக்கு நியூக்ளியஸ் 1s ஆர்பிட்டல் 2s ஆர்பிட்டல் 3s ஆர்பிட்டல்னு போகுது. இந்த ஆர்பிட்டல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் தான் நாம நோடல் சர்ஃபேசஸ்னு சொல்றோம். தட்ஸ் ஆல் the shape of s orbital. The next one, shapes of p orbital. p ஆர்பிட்டல் எடுக்கிற போது l வேல்யூ 1 ன்னு இருக்கும். அதுக்கு m வேல்யூ -1 0 +1 ன்னு இருக்கும். p subshell has 3 orbitals ன்னு சொல்லலாம். இந்த 3 ஆர்பிட்டல்ஸும் கார்ட்டீசியன் ஆக்சஸ் வழியா பார்க்கிற போது they will orient in 3 different axes. x axis வழியா பாஸ் ஆகுறவங்கள px ஆர்பிட்டல்னு சொல்லணும். y axis வழியா போறவங்கள py ஆர்பிட்டல்னு சொல்லணும். அதே z axis வழியா வர்றவங்கள pz ஆர்பிட்டல்னு சொல்லணும். அப்போ depends on the direction of orientation of p orbital, the 3 p orbitals are designated as px orbital, py orbital and pz orbital. so இப்போ px ன்ற போது அதுக்கு m வேல்யூ நமக்கு -1, pz ஆர்பிட்டலுக்கு m வேல்யூ 0, py ஆர்பிட்டலுக்கு m வேல்யூ +1. இந்த மாதிரியான क्वेश्चन நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஒரு ஆர்பிட்டலை கொடுத்துட்டு அதுக்கு m வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. நமக்கு m வேல்யூன்ற போது -l ல இருந்து +l ன்னு தான் தெரியும். எந்த m வேல்யூ எந்த ஆர்பிட்டலை டினோட் பண்ணும்ன்றது தெரியாது. சோ அத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். px ஆர்பிட்டலா இருந்தா m வேல்யூ -1, pz ஆர்பிட்டலா இருந்தா m வேல்யூ 0, py ஆர்பிட்டலா இருந்தா அங்க m வேல்யூ நமக்கு +1 ன்னு இருக்கும். ஓகே, இந்த p ஆர்பிட்டலோட ஷேப் எப்படி இருக்கும்னா டம்பெல் ஷேப்பா இருக்கும். இந்த டம்பெல் ஷேப்பை 3 டிஃபரண்ட் ஆக்சிஸ் வழியா நாம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா we can have px orbital,
py orbital and pz orbital. இந்த px py pz ஆர்பிட்டலை கன்சிடர் பண்ற போது இங்க ரெண்டு லோப் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ற இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா நம்ம அத நோடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த நோடுல ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் ஜீரோவா இருக்கும். இதை நாம நோடுன்னு சொல்லலாம் அல்லது நியூக்ளியஸ்னு சொல்லலாம். சோ இந்த 3p ஆர்பிட்டல்ஸையும் நாம டிஃபரண்ட் ஆக்சிஸ் வழியா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இதே நாம 3p ஆர்பிட்டலையும் அட் அ டைம் ரெப்ரசன்ட் பண்ணோம்னா we may find these 3p orbitals are at right angles to each other. px ஆர்பிட்டல், py ஆர்பிட்டல், pz ஆர்பிட்டல் மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரைட் ஆங்கிள் இருப்பாங்க. பட் அவங்களோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? டிஃபரண்டா இருக்கும். So based on this information we can take L equal to 1 na m value minus 1 0 plus 1. So it implies that p subshell க்கு எத்தனை ஆர்பிட்டல் இருக்கு? 3 ஆர்பிட்டல் இருக்கு. அத அவங்களோட டைரக்ஷன் ஆஃப் ஓரியன்டேஷனை வச்சு px py pz ன்னு சொல்றோம். That is what given like this. இந்த px py pz they possess equivalent energy. அத degenerate orbital ன்னு சொல்லுவோம். Energy of px orbital, py orbital, pz orbital compare பண்ற போது all they have equivalent energy. So the different orbitals having same energy ன்றத we will say degenerate orbital and therefore have same relationship with nucleus. எனர்ஜி சேமா இருக்கிறதுனால 3p ஆர்பிட்டலும் நியூக்ளியஸ் கூட ஒரே மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை வச்சிருப்பாங்க. பட் அவங்களோட டைரக்ஷனும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜும் மட்டும்தான் வேரி ஆகும். So these 3p orbitals are situated at right angle and are directed along x, y, z axis. So this is x axis, இது z axis, இது y axis. And the p ஆர்பிட்டலுக்கு என்ன ஷேப் இருக்கு? டம்பல் ஷேப் இருக்கு. இந்த டம்பல் எப்படி இருக்கும்னா two lobes which are separated from each other by a point. இதுதான் அந்த பாயிண்ட். இந்த ரெண்டு லோபும் இந்த பாயிண்டால செப்பரேட் ஆகுது. அந்த பாயிண்ட் நாம என்னன்னு சொல்றோம்? ஜீரோ ப்ராபபிலிட்டின்னு சொல்லலாம். That is called the nodal point or node or even nucleus. Okay, the two lobes of each orbital are separated by a plane. Yes, இந்த ஆர்பிட்டல் நமக்கு 3 டிஃபரண்ட் ஆக்சிஸ் வழியா போகுது. சோ எக்ஸ் ஆக்சிஸ் வழியா p ஆர்பிட்டல் போற போது ஒய்லையும் இசட்லையும் ப்ராபபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் ஜீரோவா இருக்கும். அப்ப இதோட பிளேன் YZ பிளேனா இருக்கும். அதே py ஆர்பிட்டல் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அங்க ZX பிளேன் இருக்கும். pz ஆர்பிட்டல் எடுத்துக்கிட்டோம்னா where the plane nodal plane is xy plane. So அந்த பிளேன்லயும் நமக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி ஜீரோவா இருக்கும். such planes are said to be nodal plane. So அதையும் நாம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் py ஆர்பிட்டல் எடுத்துக்கிட்டேன்னா the nodal plane is given by xz nodal plane. x ஆக்சிஸ்க்கும் z ஆக்சிஸ்க்கும் இடையில ஒரு பிளேன் டிராப் பண்ணுவோம். that is what said to be for py orbital the plane is xz plane இருக்கும். அதே போல நான் px ஆர்பிட்டல் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா the plane that is between y and z axis. அப்ப இங்க எனக்கு பிளேன் yz பிளேனா இருக்கும். சப்போஸ் என்னோட ஆர்பிட்டல் pz ஆர்பிட்டலா இருந்ததுன்னா then there will be a plane xy. அந்த நோடல் பிளேன்லயும் நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் ஜீரோவா இருக்கும். we have n வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிற போது p ஆர்பிட்டலோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும்னு தெரியும் இல்லையா? அப்போ 2p ஆர்பிட்டல், 3p ஆர்பிட்டல், 4p ஆர்பிட்டல் size of these p orbital increases with the increase in principal quantum number. This is what the shape of p orbital. The next one, shapes of d orbital. d orbital ன்ற போது n equal to 3. அப்ப l value 0 1 2. இங்க 0 ன்ற போது 3s, 1 ன்ற போது 3p, 2ன்ற போது 3d. so l value 2வா இருக்கிற போது where it is said to be d orbital. அதுக்கு m value எவ்வளவு இருக்கும்னா 5 values are there. அவங்க -2, -1, 0, +1, +2. பட் இந்த d ஆர்பிட்டலோட ஷேப் பார்த்தோம்னா டபுள் டம்பல் ஷேப்பா இருக்கும். இங்க நாம டம்பல் ஷேப் அப்படின்ற போது ஜஸ்ட் 2 லோப்ஸ் மட்டும் தான் கொடுத்தோம்.
அந்த p ஆர்பிட்டலுக்கு. இதே நாம d ஆர்பிட்டலுக்கு எடுக்கிற போது அந்த லோப் ஆக்சஸ் வழியா பாஸ் ஆகுதா அல்லது இன் பிட்வீன் த ஆக்சஸ் வழியா அந்த லோப்ஸ் பாஸ் ஆகுதா, அதை பேஸ் பண்ணி we will get different shapes for different d orbital. So இப்ப m value 5 அப்படின்ற போது we can write dxy dyz dz square dzx dx square minus y square orbital. So d orbital ஓட dxy dyz dzx இந்த மூணு பேரையும் கன்சிடர் பண்ணோம்னா where the lobes are lying in between the axis, axisக்கு இடையில அந்த lobes இருக்கும். So இதே நம்ம dz square orbital எடுத்துக்கிட்டோம்னா அங்க just 2 lobe தான் இருக்கும். மத்தவங்க அத்தனை பேருக்கும் 4 லோப் இருக்கும். அதே சமயம் dz ஸ்கொயர் ஆர்பிட்டலுக்கு ஜஸ்ட் 2 லோப் இருக்கும். அது z ஆக்சிஸ் வழியா பாஸ் ஆகும். அந்த லோபுக்கு நடுவுல ஒரு டஃப்னட் போல ஒரு ஷேப் இருக்கும். தென் dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் போனோம்னா where the 4 lobes are passing along the axis. So this is what the different d orbitals, they have different shapes. Okay, இப்ப dxy னா அதோட வேல்யூ m வேல்யூ என்னவா இருக்கும்னா மைனஸ் பிளஸ் 2 இருக்கும். மைனஸ் ஏன் இதை நம்ம மைனஸ் பிளஸ் 2 எடுத்துக்கிறோம்னா இங்க லோப் நமக்கு 4 லோப் இருக்காங்க. அப்ப அந்த 4 லோபையும் கன்சிடர் பண்ணணும். இந்த லோப் மைனஸ் ரீஜியன்லயும் இருக்கும் பிளஸ் ரீஜியன்லயும் இருக்கும். தட்ஸ் வை we are considering மைனஸ் பிளஸ். பிளஸ் ஆர் மைனஸ்னு சொல்லுவோம். பட் dxy இருக்கிற போது அதோட m வேல்யூ மைனஸ் பிளஸ் 2 இருக்கணும். தென் மைனஸ் பிளஸ் 1 இருந்ததுன்னா அது dyz இருக்கும். தென் பிளஸ் மைனஸ் 1 இருந்தா அது dzx இருக்கும். 0 m equal to 0 இருக்கிற போது அது dz ஸ்கொயர் ஆர்பிட்டலா இருக்கும். அண்ட் m equal to பிளஸ் மைனஸ் 2 இருக்கிற போது அது dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் ஆர்பிட்டலை டினோட் பண்ணும். இந்த வேல்யூஸ் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இந்த கரஸ்பாண்டிங் வேல்யூவை தான் இந்த கரஸ்பாண்டிங் ஆர்பிட்டல் டினோட் பண்ணுதுன்றதை மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ இட் இம்ப்ளைஸ் தட் அப்ப m க்கு 5 values இருக்குதுன்னு சொன்னா we can say that d subshell has 5 orbital and all the 5 orbitals are not identical in shape. அவங்களுக்கு ஒரே மாதிரியான ஷேப் இருக்காது. இந்த 4 ஆர்பிட்டல்ஸ்க்கும் 4 லோப் இருக்கும். அதே சமயம் dz ஸ்கொயருக்கு எத்தனை லோப் தான் இருக்கும்னு சொன்னோம் 2 லோப். dxy ஆர்பிட்டல், so this is what we can say dxy, this is dyz, this is dzx, this is dx square minus y square, this is dz square. So dxy dyz dzx பார்க்கிற போது the lobes are lying in between the axis. அதே சமயம் dx square minus y square பார்த்தோம்னா where the 4 lobes are along the x and y axis. Then dz square எடுத்தோம்னா where the lobes are just lying along the x-axis alone and you are finding only the 2 lobe. So இந்த lobes ஓட meeting so இதுல பார்த்தோம்னா நாம we can find the node. The node is at the center where the lobes are meeting. அந்த பாயிண்ட் நமக்கு நோடுன்னு சொல்லுவோம். இங்க நோடல் பாயிண்ட் எவ்வளவுனா 1ன்னு இருக்கும். அதே நோடல் சர்ஃபேஸ் n-3 இருக்கும். இப்போ n equal to 3 3 minus 3 equal to 0. அப்ப 3D ஆர்பிட்டலுக்கு 0 நோடல் சர்ஃபேஸ் இருக்கும். அதே n equal to 4 இருந்ததுன்னா 4 minus 3 அங்க 4D ஆர்பிட்டலுக்கு ஒரு நோடல் சர்ஃபேஸ் இருக்கும். இந்த டீடைல்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் செஷன்ல நாம டேபுலேஷன் போட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு நோடல் பிளேனும் இருக்கு, அதையும் கால்குலேட் பண்ணணும். நோடல் பிளேன்றது ஆக்சுவலா இங்க 4 லோப் இருக்கிறதுனால they will have 2 planes. ஃபர்ஸ்ட் p ஆர்பிட்டல்ல பாக்குற போது they have only 2 lobe. அது one of the axis வழியா மட்டும்தான் பாஸ் ஆனது. பட் d ஆர்பிட்டல் எடுக்கிற போது we have 4 lobes. ஒன்னு அது in between the axisல இருக்கு அல்லது along the axisல இருக்கு 4 of the d orbitals. அப்போ நம்பர் ஆஃப் பிளேன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். சோ ஒவ்வொரு d ஆர்பிட்டலுக்கும் நம்பர் ஆஃப் பிளேன்ஸ் 2 அப்படின்னு இருக்கும். see that இப்போ dxy ஆர்பிட்டலா இருந்தாங்கன்னா அங்க பிளேன்ஸ் ஆர் xz and yz.
dyz ஆர்பிட்டலோட பிளேன்ஸ் ஆர் xy zx and dzx ஓட பிளேன்ஸ் ஆர் dxy and yz. dx square minus y square ஆர்பிட்டலுக்கும் 2 nodal planes இருக்கும், but dz square க்கு it has no nodal plane, it is equal to 0. அப்ப nodal plane இல்லாத d ஆர்பிட்டல் யாருன்னா that is dz square orbital. So just like d orbital, நாம p ஆர்பிட்டலுக்கு நோடல் சர்ஃபேஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா சொல்லலாம். சோ இங்க நோடல் சர்ஃபேஸ் ஆஃப் p ஆர்பிட்டல் இஸ் given by n minus 2. சோ இங்க ஏன் நாம 2ல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 2 அப்படின்னு வர்ற போதுதான் நமக்கு 2p ஆர்பிட்டல் ஓபன் ஆகும். அதனால தான் we are taking n minus 2. s ஆர்பிட்டலுக்கு நோடல் plane கிடையாது, but p ஆர்பிட்டல், d ஆர்பிட்டல், f ஆர்பிட்டல் they have nodal plane. That's all shapes of d orbital. The next one, shapes of f orbital. f orbital னு சொன்னா l value 3 னு இருக்கும், அப்ப m value -3 to +3 வரைக்கும் நாம எடுத்துப்போம். For these corresponding m values, the f orbital can have m equal to -3 இருந்ததுன்னா then it is f x3 இருக்கும். m equal to -2 னு சொன்னா where the f orbital only along the y axis. m equal to -1, f orbital will be xyz, f xyz இருக்கும். m equal to 0, this is given by f z cube, and m equal to +1, that is given by f x of y square minus z square, and m equal to +2 where f y of z square minus y square, and m equal to +3 there f z of x square minus y square னு இருக்கும். But the shape of the f orbital represent பண்றது ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியா இருக்கும், அதனால நாம ஷேப் மென்ஷன் பண்ணல. பட் இந்த all 7 ஆர்பிட்டல்ஸும் for a given atom, for a given shell, the energy will be equivalent. So அதனால இந்த 7 f ஆர்பிட்டலையும் நாம degenerate orbital னு சொல்லலாம். So எப்போ ஒரு சப்ஷெல்க்கு more than 1 orbital இருக்கோ அந்த ஆர்பிட்டல் for a given subshell the energy will be same. அவங்கள நாம degenerate orbital னு சொல்லுவோம். Okay, now how to represent the electrons in the orbital? s orbital எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரே ஒரு spherically symmetrical orbital மட்டும்தான் இருக்கும், அவங்களுக்கு different direction கிடையாது, orientation கிடையாது. அப்ப s orbital it is given by only one orientation where that can hold 2 electron. So p orbital px py pz னு கொடுத்திருக்கோம், அப்ப m value -1 +1 0 னு கொடுத்திருக்கேன். இதே d ஆர்பிட்டல் எடுக்கிற போது d ஆர்பிட்டலோட கன்ஸ்ட்ரக்ஷன் dxy dyz dz square dzx dx square minus y square. f ஆர்பிட்டல் எடுத்தோம்னா fx cube fy cube fxyz fz cube fx of y square minus z square fy of z square minus x square and fz of x square minus y square. யூசுவலா f ஆர்பிட்டல் நாம எங்கேயுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டோம் ஃபர்தரா, பட் d ஆர்பிட்டல் வரைக்கும் நாம கண்டிப்பா டிஸ்கஷனுக்கு எடுத்துப்போம். அப்படி எடுத்துக்கிற போது d ஆர்பிட்டல்ல நாம பிளேஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டல் பிலாங் டு விச் ஓரியன்டேஷன்றத நாம ஞாபகத்துல வச்சுக்கிறது பெட்டரா இருக்கும். ஓகே, the next one, energies of atomic orbitals. energies of atomic orbital அப்படின்றப்போ நாம ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா that contains only 1 electron. இதே ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லாம மத்த எலமெண்ட்டை எடுக்கிற போது அவங்க நமக்கு மல்டி எலக்ட்ரான் சிஸ்டமா இருக்கும். ஹைட்ரஜன் ஆட்டம் எடுக்கிற போது அங்க ஒரே ஒரு எலக்ட்ரான் அது மட்டும்தான் நியூக்ளியஸோட இன்டராக்ட் பண்ண போது, அப்ப the negatively charged electron that interacts with the positively charged nucleus, அப்போ only one kind of interaction இருக்கிறதுனால அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு டிஃபரண்ட் எனர்ஜி லெவல் டிராப் பண்ணாலும் அங்க வரக்கூடிய சப்ஷெல்ஸோட எனர்ஜி சேமா இருக்கும். that is given for n equal to 1 ன்றப்போ it is given as 1s. n equal to 2 na it can have 2s and 2p where the energies of both the orbitals equivalent.
Third shell போறபோது the energies of 3s 3p 3d are equivalent. Fourth shell போறபோது 4s equal to 4p equal to 4d equal to 4f னு போய்டும். இதுக்கு ஒரே காரணம் it contains only one electron and it can interact with its nucleus alone. ஒரே ஒரு எலக்ட்ரானுக்கும் ஒரே ஒரு புரோட்டானுக்கும் இடையில மட்டும்தான் இன்டராக்ஷன் இருக்கு. அதனாலதான் அங்க ஷெல்ஸ் நமக்கு டிஃபர் ஆனா கூட அங்க சப்ஷெல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய எனர்ஜி சேமா இருக்குன்னு சொல்றோம். பட் மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம் எடுத்துட்டோம்னா this concept which is not applicable. அங்க வர்ற போது நாம எலக்ட்ரான் பிரசன்ட் ஆகி இருக்கிற ஷேப்பை கன்சிடர் பண்றோம். அட் த சேம் டைம் மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம்ல 2 டைப்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் இருக்கும். ஒன்னு எலக்ட்ரானுக்கும் எலக்ட்ரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிப்பல்சிவ் இன்டராக்ஷன், இன்னொன்னு எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய அட்ராக்ஷன். ஸோ அட்ராக்டிவ் இன்டராக்ஷனும் ரிப்பல்சிவ் இன்டராக்ஷனும் சேர்ந்து பிரசன்ட் ஆகி இருக்கிறதுனால அங்க எனர்ஜிஸ் ஆஃப் சப்ஷெல்ஸ் வேரி ஆவாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஃபார் மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம் எடுக்கிற போது எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் டிபெண்ட்ஸ் ஆன் போத் பிரின்சிபல் குவாண்டம் நம்பரையும் டிபெண்ட் பண்ணும், அசிமுத்தல் குவாண்டம் நம்பரையும் டிபெண்ட் பண்ணும். ஸோ எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஹைட்ரஜன் ஆட்டம். ஏன்னு கேட்டா மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம்ல 2 டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்டராக்ஷன் இருக்கு. ஒன்னு அட்ராக்ஷன் பிட்வீன் எலக்ட்ரான் அண்ட் நியூக்ளியஸ், the other one is repulsion between the concerned electron with rest of the electron. So because of these 2 electrical interactions, the stability of an electron பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா where the attractive forces must be greater than repulsive interaction இருக்கணும். So the stability of an electron in multi electron system is because the total attractive forces is greater than total repulsive forces. The next one, n plus L rule. Now the energy of an electron that can be discussed based on n plus L rule. இங்க n plus L அப்படின்றது the sum of principal quantum number and the azimuthal quantum number. இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி வர்ற போது அந்த சப்ஷெல்ஸோட எனர்ஜி எப்படி இருக்கும்னு பாக்குறோம். சப்போஸ் n plus L வேல்யூ கிரேட்டரா இருந்ததுன்னு சொன்னா then the energy will also be greater. For example, we can write 1s orbital less than 2s orbital less than 3s orbital. அதாவது energy of 1s orbital is smaller than 2s orbital which is smaller than 3s orbital. இப்ப n plus L value பார்த்தோம்னா for 1s orbital it is equal to 1, 2 plus 0 2, 3 plus 0 3. அப்ப n plus L value increase ஆகுறதுனால அந்த சப்ஷெல்ஸோட எனர்ஜியும் நமக்கு increase ஆகுது. The next one, suppose n plus L value same இருந்ததுன்னா then energy எப்படி இருக்கும்? For which greater the n value, greater is the energy. அப்ப n வேல்யூ கிரேட்டர்னு சொன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் கிரேட்டரா இருந்ததுன்னா அந்த சப்ஷெல்லுக்கு தான் எனர்ஜியும் கிரேட்டரா இருக்கும். அப்போ எனர்ஜிஸ் ஆஃப் 3d and 4p ஆர்பிட்டலை கம்பேர் பண்றோம். இங்க 3 plus 2 equal to 5, இங்க 4 plus 1 equal to 5. அப்ப 3d ஆர்பிட்டல் 4p ஆர்பிட்டல் both have n plus L value same. அப்ப இப்ப எனர்ஜியை கம்பேர் பண்றதுக்கு யாரை எடுத்துக்கணும்? பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை பார்க்கணும். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் கிரேட்டரா இருந்ததுன்னா எனர்ஜி கிரேட்டரா இருக்கும். அப்போ p ஆர்பிட்டலோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இஸ் கிரேட்டர் than that of d ஆர்பிட்டல். அப்போ எனர்ஜி ஆஃப் 4p ஆர்பிட்டல் இஸ் கிரேட்டர் than 3d ஆர்பிட்டல்னு கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, the next one, screening or shielding effect. So ஒரு மல்டி எலக்ட்ரான் ஆட்டம் எடுக்கிற போது அங்க நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கு தகுந்தா போல சப்ஷெல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானும் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். பட் நம்பர் ஆஃப் சப்ஷெல் இன்க்ரீஸ் ஆகுற போது the electron experiencing the nuclear force decrease ஆகுது. அதை தான் நாம effective nuclear charge அப்படின்னு சொல்றோம். See that due to the screening effect அல்லது shielding effect. Screening shielding அப்படின்னா the intervening electron that can hide the other electron, அததான் நாம screening அல்லது shielding னு சொல்றோம். So the positive charge that is called the nuclear charge experienced by the electron is lowered and it is known as effective nuclear charge.
ஸோ ஒன்லி ஒன் எலக்ட்ரான் சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு எலக்ட்ரான் மேல நியூக்ளியஸ் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ஜஸ்ட் அந்த எலக்ட்ரானுக்கு மட்டுமே இருக்கும். இப்ப நான் மல்டி எலக்ட்ரான் எடுக்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் எடுத்துக்கிறோம், 11 அட்டாமிக் நம்பர். அப்ப ஷெல் 3 ஷெல் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஷெல், செகண்ட் ஷெல், தேர்ட் ஷெல். இப்ப எலக்ட்ரான் 2,8,1 பிரசன்ட் ஆகி இருக்கும். அப்ப இந்த தேர்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு எலக்ட்ரான் நியூக்ளியர் சார்ஜை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஷெல் செகண்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அதை ஸ்கிரீன் போல ஹைட் பண்ணும். அப்ப பிகாஸ் ஆஃப் த ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அந்த லாஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற நியூக்ளியர் சார்ஜ் குறைஞ்சிருதா? அததான் நாம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, the effective nuclear charge experienced by the orbital. இப்ப ஆர்பிட்டல்னு சொன்னா we have s orbital, p orbital, d orbital and f orbital that gets decreases with the increase of L value. அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் இன்க்ரீஸ் ஆனதுன்னு சொன்னா then the orbital experiencing the effective nuclear charge decrease ஆகும். ஸோ அந்த ஆர்டரை நம்ம எப்படி கொடுக்கலாம்னா எஸ் கிரேட்டர் தென் பி கிரேட்டர் தென் டி கிரேட்டர் தென் எஃப். அப்ப the shielding effect of s orbital is greater. ஷீல்டிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆனாதான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் டிக்ரீஸ் ஆக முடியும். அப்ப எஸ் ஆர்பிட்டலோட ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இஸ் கிரேட்டர் than p orbital which is than d orbital which is than f orbital. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னா they are differing in their shape. s orbital spherically symmetrical. அப்ப electron density at all points around the nucleus நமக்கு சேமா இருக்கும். அதே p d f அப்படின்னு போற போது அங்க டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும், ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆகும். அதனால அவங்களால வரக்கூடிய ஸ்கிரீனிங் எஃபெக்ட் s ஆர்பிட்டலோட கம்பேர் பண்ற போது லோயரா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபார் இன் a given shell the screening effect decreases. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபோர்த் ஷெல் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 4s ஆர்பிட்டலோட ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இஸ் கிரேட்டர் தென் 4p ஆர்பிட்டல் which is then 4d ஆர்பிட்டல் which is then 4f ஆர்பிட்டல்னு கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டல்ஸ். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ஷேப் ஆஃப் த டிஃபரண்ட் சப்ஷெல் த ஸ்கிரீனிங் எஃபெக்ட் தட் சேஞ்சஸ். தென் ஃபார் மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம் அட்டாமிக் நம்பரை பொறுத்து அந்த ஆர்பிட்டலோட எனர்ஜி எப்படி மாறும்னு சொன்னா the energies of the orbital in the same subshell decreases with the increase in atomic number. So energies of the orbital in the same subshell, for example நம்ம 2s ஆர்பிட்டலை எடுத்துக்கலாம். இந்த 2s ஆர்பிட்டலோட எனர்ஜியை ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம்னு கம்பேர் பண்ணலாம். பட் ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம்னு போற போது அவங்களோட அட்டாமிக் நம்பர் டோட்டலா டிஃபர் ஆகும். ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1, லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3, சோடியம் அட்டாமிக் நம்பர் 11 அண்ட் பொட்டாசியம் அட்டாமிக் நம்பர் 19. ஸோ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிற போது அந்த எனர்ஜிஸ் ஆஃப் 2s சப்ஷெல் பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. See that the energy of 2s orbital of hydrogen is greater than energy of 2s orbital of lithium. ஏன்னா lithium ஓட atomic number 3 increase ஆகுது. And the energy of 2s orbital of lithium is greater than the energy of 2s orbital of sodium which is greater than that of potassium. அப்ப atomic number increase ஆக for a given subshell the energy decreases. That's all the energies of atomic orbitals. Okay students, இன்னைக்கு செஷனை நாம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செஷன்லயும் இதே சாப்டர் தான் கண்டினியூ பண்ண போறோம். Until then, bye bye.